Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம basic chain stitch ஆரியில basic chain stitch எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். First dialogy தான் எடுத்துர்க்கேன். Dialogy 704 ஜரி thread எடுத்துர்க்கேன். அதோட ஒரு எண்டை நான் knot போட்டுக்கிறேன். டபுள் knot போட்டுக்கிறேன். ஓகேயா, இப்படி பிடிச்சிக்கிறேன். அடியில் வச்சிருக்கேன். ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேயா, தெரியுதா? ஸோ இதை நான் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுருக்கேன். நீடில் எடுத்திருக்கேன். நீடிலில் என் சைடில் துளிப்புன்னு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அந்த சைடில் வந்து இந்த சைடில் வந்து துளிப்புன்னு இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஆப்போசிட் சைடில் வந்து நம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஊசியை வந்து உள்ளே விட்டுறேன். அடியில் த்ரெட்டு தெரியுதா? இந்த த்ரெட்டு தான் எடுத்துருக்கேன். எடுத்தோடனே துணிக்கிட்ட வந்த உடனே கையில் ரொட்டேஷன் கொடுக்கணும். இந்த சைடு ஒரு ரொட்டேஷன், இந்த சைடு ரொட்டேஷன், இப்படி ஒரு ரொட்டேஷன், இப்படி ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த நூலை இப்படி வெளியே எடுத்துடணும். அப்போ அந்த நாட் வந்து கரெக்டாக இந்த இடத்துல அடியில் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த இடத்துல நாட் இருக்கும். தெரியுதா? இந்த நாட் அடியில் போய் இருக்குமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற நூலில் ஒத்த நூல் மட்டும்தான் இருக்கும். எப்பயும் போல் இந்த சுத்தனதெல்லாம் விட்டுட்டு ஒத்த நூல் மட்டும் இருக்கும். இந்த ஒத்த நூலை மட்டும் பிடிச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணுமோ செயின் ஸ்டிச் அந்த அளவுக்கு ஸ்பேஸில் ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்தோடனே அந்த ஊசியில் வந்து ஊசியை சுற்றி அந்த நூல் இருக்கும்ல, இந்த அளவுக்கு கொண்டு வந்தால் போதும். இந்த சைடு வரைக்கும். இவ்வளோ தூரம் இப்படிலாம் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சைடு வரைக்கும் கொண்டு வந்தால் கரெக்டாக வரும். ஸோ இந்த வரைக்கும் கொண்டு வந்துட்டு விட்டு எடுக்கணும். ரொட்டேஷன் கொடுத்துட்டு இந்த ஊசியை தெரியுதா? என்னுடைய கையை பாருங்கள். இந்த சைடு திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு திருப்பணும். இழுத்துக்கிட்டே ரெண்டு சைடுமே திருப்பணும். ரொம்ப இழுத்து ஊசியை உடச்சிடாதீங்க. தேவைக்கு இழுத்து திருப்புங்க, வந்துடும். அடுத்தது ஒவ்வொரு தடக்கையும் அடியில் இருக்கிற நூலை சுற்றி விடணும். ஒவ்வொரு தடக்கையும் அடியில் இருக்கிற நூலை சுற்றணும். இதை நான் அடியில் வச்சு செய்யணும். உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கையை வெளியில் வச்சுருக்கேன். இப்படி வச்சு சுற்றிட்டு மறுபடியும் இப்படி இழுக்கும்போது கரெக்டாக என்னோடய கையை பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். மறுபடியும் சுற்றணும். மறுபடியும் இப்படி கொண்டு வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஊசி ஒவ்வொரு தடக்கையும் இந்த மாதிரி சுற்றி எடுக்கணும். இப்போ நான் ஊசியை ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதனால் அடியில் வந்து ஒவ்வொரு தடக்கையும் சுற்றணும். அதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பயுமே. அப்போ தான் வரும். ஓகே, ஊசி தெரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் கை வலிக்கும், எல்லாமே பண்ண தான் செய்யும்.
பண்ண நமக்கு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஊசியை எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக தான் பிடிக்கணும். உங்களை காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக வரும். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப மெனக்கடா தேவை இருக்காது, ஈஸியாகவே வந்துடும் நமக்கு. ஊசியில் நூல் ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ என்னோட கை தெரியும், நூலை பிடிச்சிருக்கேன். ஒரு சுற்றிட்டு பிடிச்சி இழுக்கணும். ஒவ்வொரு முறையும் ஊசி உள்ளே விடணும், அடியில் சுற்றணும். மேலே இழுக்கும்போது நீடில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுக்கணும். மறுபடியும் ஊசி உள்ளே விட்டுட்டு நூலை அடியில் சுற்றிட்டு மறுபடியும் துணிக்கிட்ட வந்த உடனே நீடில் சுற்றி எடுக்கணும். சரியில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு சின்ன சைஸில் போட்டு பழகிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஈஸியாக வந்துடும். அடியில் ஒரு சுற்று, திருப்பேன் சைடு இருக்குது, நீடில் உள்ள விடுறேன், அடியில் ஒரு சுற்றிட்டேன். நீடில் ட்விஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அடியில் இங்கேருந்து இந்த அளவுக்கு தான் சுற்றணும், இங்கேருந்து இந்த அளவுக்கு தான் சுற்றணும். நான் ஓவராலாக காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நீடிலோட டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம்னா, இப்போ இந்த சைடு வந்து செயின் இந்த சைட் போகுது அப்படின்னா, இந்த சைட்லேருந்து செயின் இந்த சைட் போகுதுன்னா நம்ம துளிப்பை இந்த சைடு வச்சிடணும், நம்பர் இந்த சைடில் இருக்கணும். துளிப்பு அந்த சைடு இருக்கணும், நம்பர் இந்த சைடு இருக்கணும். செயின் எந்த டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் தான் துளிப்பு இருக்கணும். அது எப்படி போனாலும் சரி, சுற்றி போகிற டைரெக்ஷன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நீடனுடைய ஃபேஸிங் பாயிண்ட்டை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும்.
சுற்றிட்டு நீடில் உள்ள விடணும். ஒரு சுற்றணும். அடியில் நூல் அடியில் சுற்றினோடனே ஊசியில் அந்த நூல் வந்து ஊசியை சுற்றி நூல் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் ஊசியை பிடிச்சி இழுத்தோம்னா அந்த நூல் கரெக்டாக துணியினுடைய அடியில் நிற்கும். ஸோ அந்த இடத்துல வரும்போது கரெக்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இழுத்துக்கிட்டே அதை பண்ணோம்னா நமக்கு நூல் வந்து வெளியே கிடச்சிடும். ஊசி உள்ளே விடணும். அடியில் நூலை சுற்றணும். மறுபடியும் மேலே வரும்போது ஊசியை இழுத்துக்கிட்டே சுற்றணும். மறுபடியும் ரிவர்ஸில் கொண்டு வந்து பாட்டிடணும். மறுபடியும் ஊசி உள்ளே விடணும். அடியில் சுற்றிட்டு இழுக்கும்போது ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கணும். சுற்றணும். கொண்டு வந்துட்டு பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே ஊசி தெரியுதா? ஊசியை உள்ளே விடணும். அடியில் நூலை சுற்றணும். மறுபடியும் வெளியில் இழுக்கும்போது ஊசியை ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் ரிவர்ஸில் லெஃப்ட் சைடில் சுற்றிடணும். மறுபடியும் ஊசியை இன்சர்ட் பண்ணணும். சுற்றணும். அடியில் நூலை சுற்றிட்டு இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு ட்விஸ்ட். நீடலை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் சுற்றணும் நூலை. அதுக்கப்புறம் இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு, மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு. மறுபடியும் இன்சர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் நூலை இழுத்துக்கோங்க கரெக்டாக. அடியில் ஒரு சுற்று. மறுபடியும் இழுக்கும்போது மேலே அடியில் சுற்றினதுக்கப்புறம் மேலே இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு சுற்று. அப்புறம் ஊசி இன்சர்ட் பண்ணிக்கணும் தேவையான இடத்துல. அடியில் ஒரு சுற்று. ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு. ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை ஒரு சுற்றிட்டு நீடில் அந்த நூலை இழுத்தோம்னா துணிக்கிட்ட வந்த உடனே ரிவர்ஸ் ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று. இதை வந்து நீடில் சுற்றணும் வந்துடும். ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிற நூலை ஒரு சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது ஊசியில் நூல் மாட்டியிருக்கும். ஸோ அந்த நூலை இழுத்துக்கிட்டே நீடில் ரைட் சைடில் சுற்றிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் சுற்றணும். ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது நீடில் வந்து ரைட் சைடில் கொஞ்சம் சுற்றிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் சுற்றணும். ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு சுற்று, லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று நீடில். ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது நீடில் ரைட் சைடில் ஒரு சுற்றிட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்றணும். ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று. ஊசி இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு சுற்றிட்டு நூலை. அதுக்கப்புறம் மேலே இழுக்கும்போது ஊசியை ரைட் சைடில் ஒரு சுற்று, மறுபடியும் லெஃப்ட் சைடில் ஒரு சுற்று இழுக்கணும். ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு சுற்றிட்டு மறுபடியும் இழுக்கும்போது ஊசியை இன்சர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை ஒரு சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது
ரைட் சைடில் ஒரு சுற்று மறுபடியும் ரிவர்ஸ்லேயே ஒரு சுற்று சுற்றிட்டோம்னா வந்துடும். ஊசி இன்செர்ட் பண்ணிவிட்டு அடியில் ஒரு சுற்று சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு. ஊசியை இன்செர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை ஒரு சுற்று சுற்றிடுங்க. அதுக்கப்புறம் மேலே நீடில் இழுக்கும்போது நீடில் ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. ஊசியை இன்செர்ட் பண்ணிவிட்டு அடியில் நூலை சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது நீடில் ரைட் சைடில் ஒரு ட்விஸ்ட்டு, மறுபடியும் ரிவர்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு. நாட் எப்படி போகிறதுனா இதே தான். இப்போ ஃபஸ்ட் லூப்பை வந்து நீங்கள் மேலே எடுத்துருக்கீங்களா, இதுக்கு பக்கத்துலேயே நெக்ஸ்ட்டாக கண்டினியூ பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல நம்ம எப்பயுமே என்ன பண்ணியிருப்போம், ஃபுல்லாக இழுத்து விட்டுருப்போம்ல, இது வந்து நூல் இருக்கும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு அடுத்த லூப்பு கொண்டு வந்துடணும். இப்போ ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பு வந்திருக்கு, தெரியுதா? இது ஃபஸ்ட் லூப்பு, இதுக்குள்ளே செகண்ட் லூப் வந்துருச்சு. இந்த செகண்ட் லூப் இருக்குல்ல, இந்த செகண்ட் லூப் வழியாக மறுபடியும் ஃபஸ்ட் லூப்பு உள்ளே இழுக்கணும். இழுத்து அடியில் இருக்கிற நூலை இழுக்கணும். இதை பிடிச்சிக்கிட்டே இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல நாட் விழுந்துடும், தெரியுதா? இன்னும் ஒரு தடவை போட்டு காட்டுறேன். ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு நாட் போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் இருக்கா, இது கீழேயே இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு லூப், ஃபஸ்ட்டு லூப் வழியாக செகண்ட் லூப் வந்துடணும். மறுபடியும் இந்த செகண்ட் லூப் இருக்குல்ல, அந்த செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை இழுக்கணும். இது ஃபஸ்ட்டு லூப், அதுக்குள்ளே செகண்ட் லூப் வந்துருச்சா, மறுபடியும் இந்த செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட்டு லூப்பை இழுக்கணும். இழுத்துட்டு ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கிட்டே அடியில் இருக்கிற நூலை இழுக்கணும். இன்னும் ஒரு முறை நாட் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸ்டிச்சு போட்டிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு லூப் இது, இதுக்கு பக்கத்துலேயே எப்பயும் போல் இன்னொரு லூப்பையும் வெளியே எடுத்துடணும். இப்போ ஃபஸ்ட் லூப் வழியாக செகண்ட் லூப் வந்துருச்சு. வந்திருக்கா, இந்த செகண்ட் லூப் வழியாக ஃபஸ்ட் லூப்பை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு அடியில் இருக்கிற நூலை மட்டும் இழுத்து விடணும். இந்த இடத்துல இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு நிற்காமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ் தெரியும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த பீஸ் தெரியாமல் உங்களால் நாட் போட முடியும். ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நாட் வந்து நீட்டாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.